எபிரேயர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 6வது அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல், சோர்வுக்கு இடம் கொடாமல், நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பேராக பெற்றவர்களைப் போல வாழுங்கள். நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை பெற்றுக்கொண்டவர்களைப் போல நீங்களும் வாழுங்கள். அவர்கள் எல்லாம் இறை வாக்குறுதிகளை எப்படி பெற்றுக்கொண்டார்கள், எப்படி அது நிறைவேற கண்டார்கள்? 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று விசுவாசம், இன்னொன்று பொறுமை. ஆண்டவர் நிறைய வாக்குறுதிகளை கொடுக்கிறார். அந்த வாக்குறுதிகள் எல்லாம் தானாக நிறைவேறுவதில்லை. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற வேண்டுமானால், அந்த வாக்குறுதிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அங்கே விசுவாசமும் பொறுமையும் தேவை என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு அவசரமாக இருக்கிறதுனாலே தான் பல பிரச்சனைகளை நாம் இழுத்து கொள்ளுகிறோம், அல்லது அவநம்பிக்கைப்பட்டு ஆண்டவரை விட்டு விலகி விடுகிறோம். தேவனுடைய வாக்குறுதிகள் அவர் கொடுத்த உடனே அது நிறைவேறுவதில்லை. அந்த வாக்குறுதிகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம், முதலாவது விசுவாசம் தேவை, நம்பிக்கை தேவை. 2வது பொறுமை தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் முதலாவது மனிதனுக்கு கொடுப்பது அவருடைய வாக்குறுதி. அவர் என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறார், இதை வாக்குறுதியாக மனிதனுக்கு கொடுக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ய போகிற மேன்மையான காரியங்களை அவர் வாக்குத்தத்தங்களாக நமக்கு அளிக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் உடனே நிறைவேறுவது இல்லை. அந்த வாக்குறுதிகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் பொறுமையும் விசுவாசமும் தேவை. ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். தொடக்க நூல் 12வது அதிகாரத்தில் இந்த வாக்குறுதியை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமை ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு, கல்தேய நாட்டிலிருந்து கானான் தேசத்திற்கு ஆண்டவர் அழைக்கிறார். உன் வீட்டை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு, உன்னுடைய சொந்த நாட்டை விட்டு நான் காட்டுகிற அந்த தேசத்திற்கு போ. அங்கே நான் என்ன செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். அது மட்டுமல்ல, நீயே ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாய். உன் சந்ததியின் மூலமாக இந்த உலகம் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆபிரகாம் 75 வயதில் இந்த வாக்குறுதிகளை பெறுகிறார். இந்த வாக்குறுதிகளை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் கல்தேயர் நாட்டிலிருந்து கானான் தேசத்திற்கு புறப்பட்டு வருகிறார். அப்படி புறப்பட்டு வந்த பிறகு அங்கே பலவிதமான சோதனைகள் அவருக்கு வந்தது. ஏராளமான பிரச்சனைகள் வந்தது. முன்பின் தெரியாத ஒரு நாட்டிற்கு அவர் போனதினாலே அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருந்தது. ஆனாலும் ஆபிரகாம் செய்த காரியம் என்ன? ஆண்டவரை நம்பினார். அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் என்று அவர் விசுவசித்தார். அதோடு மட்டுமல்ல, உடனே அவருக்கு குழந்தைகள் கிடைக்கவில்லை. வருடங்கள் உருண்டோடியது. 90 வயது ஆகிவிட்டது. அப்பொழுது கூட அவருக்கு குழந்தை கிடைக்கவில்லை. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்ணினார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், சாராள் மூலமாக நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன், அந்த சந்ததியின் மூலமாகத்தான் ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் அதை நம்புகிறார். ஒரு குழந்தையை போல நம்பி பொறுமையோடு இருக்கிறார். எத்தனை ஆண்டுகள் அவர் காத்திருந்தார் பாருங்கள். 99வது வயதிலே ஆபிரகாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்க வருகிறார். அவரை சந்தித்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், அடுத்த ஆண்டிலே நீ ஒரு குழந்தையை பெறுவாய்ன்னு சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அதே போல 100 வயதிலே ஆண்டவர் அவருக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார்.
ஏன் இவ்வளவு காலம் 25 ஆண்டுகள் ஆபிரகாம் பொறுமையோடு அந்த வாக்குறுதி நிறைவேறும் என்று காத்திருந்தார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் கூட ஆண்டவர் சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கலாம். அது உடனே நிறைவேறவில்லை என்ற உடனே நிறைய பேர் மனம் உடைந்து போகிறார்கள். அவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறவில்லையே, அவர் கொடுத்த வாக்குறுதி நடக்கவில்லையே என்று நம்பிக்கை இழந்து போகிறார்கள். இரண்டாவது, பொறுமை இழந்து போகிறார்கள். ஆகையினாலே தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வதற்கு, அது நிறைவேற பெற்றுக்கொள்வதற்கு, அது உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையும் வேண்டும், அந்த வாக்குறுதிகளை உறுதியாக நம்ப வேண்டும், அந்த வாக்குறுதிகளை பற்றி கொள்ள வேண்டும். இரண்டாவது, அதிலே பொறுமை வேண்டும். உடனே நிறைவேறவில்லையே என்று அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வாக்குறுதிகள் நிறைவேறும். பொறுமை பொறுமை என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அந்த வாக்குறுதிகள் நிறைவேற வேண்டும் என்று தேவ சமூகத்தில் நின்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்த உடனே அது தானாக நிறைவேறுவதில்லை. அது ஒரு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. எப்படி ஒரு விதையை நாம் கொடுத்து விட்டால் அந்த விதை தானாக வளர்ந்து உங்களுக்கு கனி கொடுக்காது. அந்த விதையை வாங்கினவர்கள் என்ன செய்வார்கள்? அதை முதலாவது விதைக்க வேண்டும், அதற்கு நீர் பாய்ச்ச வேண்டும், அதற்கு உரமிட வேண்டும், இப்படி பல காரியங்களை செய்து காத்திருக்க வேண்டும். விதைத்த உடனே அது முளைத்து கனி கொடுப்பதில்லை. அது விளைச்சலுக்கு வருகிற வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அதே போலதான் கடவுளுடைய வார்த்தையும். கடவுளுடைய வார்த்தையும் கூட ஒரு விதைக்கு ஒப்பாகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். மார்க் 4வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் அப்படித்தான் சொல்லுகிறார். விதைக்கிறவன் இறை வார்த்தையை விதைக்கிறான் என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம். இந்த உவமை உங்களுக்கு புரியவில்லையா? விதைப்பவர் இறை வார்த்தையை விதைக்கிறார். இறை வார்த்தையை விதைக்கிறார். அது ஒரு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த இறை வார்த்தையை விதைத்த உடனேயே அது பலன் கொடுக்கிறதில்லை. அந்த வாக்குறுதிகளை நாம் கொண்டு, அந்த வாக்குறுதிகளை பற்றி கொண்டு, அந்த வாக்குறுதிகள் நிறைவேறுவதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிறதோடு நிற்காமல் அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையோடு இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. நிறைய பேர் வாக்குறுதிகளை வாங்குகிறார்கள், பெற்றுக்கொள்ளுகிறார்கள். தேவனிடமிருந்து வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேறுவது இல்லை. ஏன் நிறைவேறுவதில்லை? அவர்களுக்கு பொறுமை இல்லை, விசுவாசம் இல்லை. ஆகையினாலே அது நிறைவேறாமல் அப்படியே போய்விடுகிறது. யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். யாக்கோபு தன் தந்தை ஈசாக்கினுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு ரகசியமாய் தன் சகோதரனை ஏமாற்றி அந்த ஆசீர்வாதங்களை வாங்கி விடுகிறார். அப்பாவையும் ஏமாற்றி அந்த ஆசீர்வாதங்களை வாங்கி விடுகிறார். ஆகையினாலே ஏசா அவரை கொலை செய்ய தேடுகிறார். அவருக்கு தப்பி பயந்து தன்னுடைய மாமான் வீட்டிற்கு அவர் ஓடி போகிறார். போகிற வழியிலே இரவு நேரம் வருகிறது. இந்த மாலை மயங்குகிற அந்த நேரத்தில், இரவு நேரத்தில் ஒரு கல்லை எடுத்து தலையணையாக வைத்து கொண்டு அங்கே அப்படியே படுத்து உறங்குகிறார். படுத்து உறங்குகிற பொழுது ஒரு காட்சியை காண்கிறார். அந்த காட்சியிலே ஒரு பெரிய ஏணி ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணி வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே அந்த ஏணி நிற்கிறது. அந்த ஏணியின் மேல் வான தூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் அவர் பார்க்கிறார். அவர் எழுந்து சொன்னார், உண்மையாகவே இந்த இடத்திலே ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி, அந்த ஏணி என்ன? இயேசுதான் அந்த ஏணி. இயேசுவைத்தான் அவர் சந்தித்தார். சொல்லி, ஆண்டவரே, எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றிலும் 10ல் 1 பங்கை நான் உமக்கு கொடுக்கிறேன் என்று யாக்கோபு கடவுளுக்கு ஆணையிட்டு சொல்லுகிறார்.
ஆண்டவரும் அவருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். தொடக்க நூல் 28:15 அந்த வாக்குறுதியை வாசிக்கலாம். நான் உன்னோடு இருந்து நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாய் இருந்து இந்த நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன். அவர் வேறொரு இடத்திற்கு போகிறார், தன் சொந்த நாட்டிற்கு போகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அழைத்த அந்த கானான் தேசத்திற்கு நீ எங்கு போனாலும் நான் உன்னோடு இருப்பேன், இருந்து என்ன செய்வேன், உன்னை திரும்பவும் இந்த கானான் நாட்டிற்கு உன்னை கொண்டு வருவேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவிற்கு உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டவர் இப்படி ஒரு வாக்குறுதியை யாக்கோபுக்கு கொடுக்கிறார். யாக்கோபு கடவுளுடைய வாக்குறுதியிலே நம்பிக்கை வைக்கிறார். நீ எங்கே போனாலும் நான் உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருந்து திரும்பவும் இதே இடத்திற்கு நான் உன்னை கொண்டு வருவேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். அவர் சொன்னதை போல யாக்கோபு அந்த வாக்குறுதிகளை நம்புகிறார். பைபிளில் வாசிக்கிறோம், ஆண்டவர் யாக்கோபோடு இருந்தார். ஆகையினாலே அவர் இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்டது. லாபானுடைய வீட்டிலே அவர் தங்கி இருக்கிற பொழுதெல்லாம் அவர் மூலமாக லாபான் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அப்படி இருக்கும் பொழுது யாக்கோபு தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழ்கிறார். ஆண்டவர் திரும்பவும் என்னை கொண்டு வருவா, பத்திரமாக கொண்டு வருவா. வருடங்கள் உருண்டோடுகிறது. ஏறத்தாழ 20 வருடங்கள் ஆகிறது. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் நிறைவுற்ற வேளையிலே ஆண்டவர் யாக்கோபுக்கு திரும்பவும் தோன்றி, நீ உன்னுடைய நாட்டிற்கு திரும்பி வா, கானான் தேசத்திற்கு மறுபடியும் திரும்பி வா என்று யாக்கோபை அழைக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு திரும்பி வரும் பொழுது அவருக்கு உள்ளே அந்த பயம், தப்பி ஓடும் போது இருந்த அதே பயம் அவருடைய உள்ளத்தை மறுபடியும் நிரப்புகிறது. தன் சகோதரன் தன்னை கொலை செய்ய தேடினானே, எப்படி அவனை சந்திப்பது? ஆண்டவர் ஒரு பக்கம் வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாலும் யாக்கோபால் தன் சகோதரன் ஏசாவை சந்திப்பதற்கு தைரியமில்லை. ஒரு பயம் அவனை வாட்டி விடுகிறது. ஏனென்றால் அங்கே அவர் திருமணம் செய்து குழந்தை குட்டிகளோடு பெருகி போயிருக்கிறார். இப்பொழுது ஒருவேளை நான் திரும்பி போகிற பொழுது என் சகோதரன் ஏசா எனக்கு எதிராக எழும்பி என்னை கொலை செய்து விட்டால் என்ன செய்வது என்ற ஒரு பயம். ஆகையினாலே என்ன செய்கிறார்? இந்த இரவிலே ஆற்றிற்கு மறுபுறம் போய் அமர்ந்து கொண்டு தனியாக ஆண்டவரோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எங்கே போனாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீரே, எனக்கு பாதுகாவலாக இருப்பீரே, இதுவரைக்கும் இருந்தீரே, இப்பொழுது நீ சொல்லுவதனாலே நான் அந்த தேசத்திற்கு போகிறேன். ஆனால் என் சகோதரனை சந்திக்க எனக்கு பலன் இல்லை, நீர் என்னை ஆசீர்வதியும் கேட்கிறார். உம்முடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நான் அவனை எதிர்கொள்ள முடியாது. விடுகிற வரைக்கும் அவர் அப்படி ஜெபிக்கிறார். விடுகிற நேரம் வருகிறது. ஆண்டவர் சொன்னார், விடிய போகிறது, என்னை விட்டுவிடு என்று சொல்லுகிறார். தொடக்க நூல் 32வது அதிகாரத்திலே இதை நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது யாக்கோபு சொன்னார், ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் நான் உம்மை விடமாட்டேன், என்னை ஆசீர்வதிக்காமல் உம்மை விடமாட்டேன். ஆண்டவர் சொன்னார், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே. அவர் சொன்னார், நான் உம்மை விடமாட்டேன், என்னை ஆசீர்வதிக்காமல் விடமாட்டேன். ஆகையினாலே ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், நீ கடவுளோடு மேற்கொண்டாய், போராடி மேற்கொண்டாய், ஆகையினாலே மனிதர்களையும் நீ ஜெயிப்பாய். உன் பெயர் என்னன்னு கேட்கிறார். அப்பத்தான் அவர் சொல்றார், யாக்கோபு. ஆண்டவர் அந்த பெயரை மாற்றி, இனி நீ யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பாய் என்று சொல்லி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அவன் மேலே வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒரு வாக்குறுதிகளை உங்களுக்கு கொடுத்திருந்தால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வாக்குறுதிகள் நிறைவேறும் என்று அந்த வாக்குறுதிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த வாக்குறுதிகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். நிறைய பேர் வாக்குறுதிகளை
கடவுளுடைய வாக்குறுதிகளை பெருமைக்காக பயன்படுத்துகிறார்கள். ஆண்டவர் எனக்கு இப்படி வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார் என்று பெருமையாக அதை சொல்லுவதைத்தான் பார்க்கிறோமே ஒழிய, அந்த வாக்குறுதிகளை கொண்டு இரவும் பகலும் நாம் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த வாக்குறுதிகள் நிறைவேறும். ஜெபிக்காத பொழுது அந்த வாக்குறுதிகள் அப்படியே தான் இருக்கும். ஜெபிப்பது அந்த வாக்குறுதிகளுக்கு நீர் பாய்ச்சுவதை போன்றது. நாம் விசுவசிப்பது அதில் உரமிடுவதை போன்றது. அப்பொழுதுதான் அது வளர்ந்து எதற்காக அந்த வாக்குறுதியை கொடுத்தாரோ அந்த வாக்குறுதியினுடைய பலனை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண முடியும். தேவன் கொடுத்த வாக்குறுதி உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால், ஆகையினாலே தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், அதற்கு நம்பிக்கையும் பொறுமையும் தேவை என்று சொல்லுகிறார். எபிரேயர் 10:36 திரும்பவும் அந்த வாக்குறுதிகளை பற்றி பவுல் சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம். வாசிக்கலாம். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்ததை நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அது நிறைவேற வேண்டுமானால், அதை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டுமானால் உங்களுக்கு மன உறுதி தேவை. இந்த மன உறுதி தான் என்ன செய்கிறது? பொறுமையை கொடுக்கிறது, விசுவாசத்தை கொடுக்கிறது, துவண்டு போவாமல் இருக்கும்படி செய்கிறது, மனம் தளராமல் இருக்க செய்கிறது. ஒரு எதிர்மறையான சூழ்நிலைகள் தேவனுடைய வாக்குறுதிக்கும் நாம் பார்க்கிற காரியங்களுக்கும் வித்தியாசமாக இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கலாம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமே இல்லாத ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கலாம். சில சாபங்கள் உங்களை வாட்டி வதைக்கிறதை நீங்கள் காணலாம். ஆனால் நீங்கள் பார்க்கிறது அப்படி இருக்குமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அந்த வாக்குறுதிகளை நிறைவேற நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மன உறுதி தேவை. நீங்கள் பார்க்கிறதை நம்பாமல் தேவனுடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு அதில் உறுதியாய் நிற்கக்கூடிய அந்த மன உறுதி நமக்கு வேண்டும். ஒரு சின்ன பிரச்சனை ஆனாலும் கூட சில பேர் துவண்டு போய்விடுகிறார்கள். அந்த வாக்குறுதி நின்று விலகி போய்விடுகிறார்கள். அந்த வாக்குறுதியின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறார்கள். ஆகையினாலே தான் மன உறுதி. ஒன்று நான் பார்க்கிறது அது நிறைவேறாமல் போகலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் என்று அதன் மேலே நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அந்த மன உறுதி நமக்கு வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகையினாலே தான் வாக்குறுதிகளை கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலர்களை குறித்து பைபிளில் நாம் வாசிக்கிற பொழுது அவர்களுக்கும் இதே சோதனைகள் வந்தது. ஆண்டவர் பேதுருவை அழைக்கும் பொழுதே என்ன சொல்லி அவரை அழைக்கிறார்? லூக்கா 5வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். லூக்கா 5:10. சீமோனுடைய பங்காளிகளும் அவ்வாறு பயந்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, நீ பயப்படாதே, இது முதல் நீ மனிதரை பிடிக்கிறவனாய் ஆவாய் சொல்கிறார். பேதுருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? இரவு முழுவதும் அவர் வலை வீசி கஷ்டப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்காத ஒரு நிலையிலே மிகுந்த வேதனையோடு அவர் கடற்கரைக்கு வந்தார். அப்பொழுது ஆண்டவர் பேதுருவை பார்த்து, ஆழத்திலே கொண்டு போய் உன் வலையை போடு, நீ இரவு முழுவதும் மீன் பிடித்த இடத்திலே திரும்பவும் வலையை கொண்டு போடு என்று ஆண்டவர் அவருக்கு சொன்ன பொழுது பேதுரு சொன்னார், ஆண்டவரே, இரவு முழுவதும் நான் பாடுபட்டேன், ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. ஆனாலும் இப்பொழுது உம்முடைய வார்த்தையை நம்பி நான் போகிறேன் என்று அதே இடத்திலே போய் அந்த வார்த்தையை நம்புகிறார். நம்பி வலையை போட்ட பொழுது வலை கிழியக்கூடிய அளவிற்கு மீன்கள் கிடைத்தது. ஆகையினாலே பேதுரு மிகவும் பயந்தா. என்ன பயந்தா? ஆண்டவர் இயேசு
மிகுந்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அவருடைய வார்த்தையின் படியே எல்லாம் நடக்கிறதே என்று சொல்லி பேதுருடைய உள்ளம் குத்தப்பட்டது. அவருடைய உள்ளம் குத்தப்பட்டது. ஐயோ, நான் தகுதி இல்லாதவன், நான் பாவி, இவர் ஒரு பெரிய பரிசுத்தவானாக இருக்கிறாரே, இவரிடத்தில் நான் எப்படி இருப்பது, இவரோடு எப்படி இருப்பது? ஆகையினாலே அவர் குத்தப்பட்டவராக, ஆண்டவரே நான் பாவி, உமோடு இருக்க எனக்கு தகுதி இல்லை, ஆகையினால் நீர் என்னை விட்டு போய்விடும்னு கேட்கிறார். எல்லாருமே அதே போல பயப்படுகிறார்கள். திடீரென்று ஒரு அற்புதத்தை பார்த்த உடனே அவர்கள் எல்லாருக்கும் ஒரு பயம். அப்பொழுதுதான் இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, இது முதல் நீ மனிதர்களை பிடிக்கிறவனாக இருப்பாய் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை பேதுரு கேட்ட பொழுது பேதுரு எந்த அளவிற்கு அதை நம்பி இருப்பார் என்று நமக்கு புரியவில்லை. பேதுரு நம்பி இருக்கிறார். ஆமென். மனிதர்களை பிடிக்கிறவனாய் நீ இருப்பா. நடந்தது என்ன பேதுருடைய வாழ்க்கையிலே? ஆகையினாலே பேதுரு இந்த வார்த்தைகளை கேட்டு, இந்த வாக்குறுதிகளை கேட்டு, தன்னுடைய வலைகள், படகுகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவின் பின்னாலே போக ஆரம்பித்தார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3.5 ஆண்டுகள் இயேசுவின் பின்னாலேயே அவர் சுற்றினார். இயேசுவோடு படுத்துறங்கினார், இயேசுவோடு சாப்பிட்டா, இயேசு எங்கெல்லாம் போனாரோ பின்னாலே அவரும் சென்றார். அவருடைய வாழ்க்கையே இயேசுவை மட்டுமே சுற்றி இருந்தது. 3.5 ஆண்டுகள் அவர் இப்படி போய்கொண்டிருந்த பொழுது இடையில இயேசு சொன்னார், மானிட மகன் சிலுவையிலே அறையப்பட வேண்டும், புறவினத்தாருடைய கையிலே அவர் காட்டிக் கொடுக்கப்பட வேண்டும், அவர்கள் அவரை கொல்லுவார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை கூப்பிட்டு கடிந்து கொள்ளுகிறார், ஆண்டவரே இதெல்லாம் நமக்கு நேரிடாது, இப்படி எல்லாம் பேசாதீர்கள் சொல்றார். அதை கூட இயேசு அவரை சொல்ல விடவில்லை. பின்னால போ சாத்தானேன்னு சொல்லிட்டார், வாயை திறக்க விடலை. இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் அவரை பிடித்து கொண்டு போனார்கள். அடுத்த நாளே அவரை கொலை செய்து விட்டார்கள். அவரை பிடிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறி போகும் என்று எழுதியிருக்கிறது, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள் என்று சொன்ன பொழுது, அப்பொழுது பேதுரு சொன்னார், யார் போனாலும் நான் போக மாட்டேன். ஆண்டவர் சொன்னார், சேவல் 2 முறை கூவும், 3 முறை நீ என்னை மறுதலிப்பாய் சொல்றார். பேதுரு சொன்ன வார்த்தை என்ன? ஆண்டவரே உயிரே போனாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன் என்று சொன்னார். அந்த கெத்சமனியிலே ஆண்டவர்களை எழுப்புகிறார், விழித்திருந்து ஜெபியுங்கள், சோதனைக்கு உள்ளாகாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். 3 முறை ஆண்டவர் இயேசு வந்து எழுப்பினார். 1 மணி நேரம் என்னோடு இருக்க முடியாதா? ஆனாலும் தூக்க கலக்கத்திலே தான் பேதுரு இருந்தார். ஆனால் இயேசுவை பிடித்து கொண்டு போன உடனே அவருடைய தூக்கமெல்லாம் கலைந்து போனது. எப்படியாவது இயேசுவுக்கு உதவி செய்ய வேண்டுமே என்று தலைமை குருவின் முற்றத்திலே போய் உட்கார்ந்திருந்தார். நடந்தது என்ன? 3 முறை ஆண்டவர் இயேசுவை அவர் மறுதலித்து விட்டார். அவர் போய் மனம் உடைந்து அழுதா. அதற்குள் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு அவர் மரித்து போனார். அவருடைய உள்ளம் உடைந்தது. ஒரு பக்கம் குற்ற உணர்வு, இன்னொரு பக்கம் இயலாமை. ஏற்கனவே இயேசு சொல்லியிருந்தா, சோதனைக்கு உள்ளாகாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். ஐயோ நான் ஜெபிக்கவில்லை, தூங்கி போய்விட்டேன். இன்னொரு பக்கம் குற்ற உணர்வு, ஆண்டவர் என்னை எல்லாருக்கும் ஒரு தலைமையான ஒரு மனிதனாக நிறுத்தினாரே, அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக நியமித்திருந்தாரே, நானே அவரை மறுதலித்து விட்டேனே, அவர் மரிக்கும் பொழுது கூட அவரோடு இருக்கவில்லையே, ஓடி போய்விட்டேனே என்று மன குத்தல் ஒரு பக்கம். மன வேதனையோடு அவர் அழுதா. இயேசு சொன்ன இந்த வாக்குறுதிகள் அவருடைய உள்ளத்திலிருந்து பறந்தது. இப்பொழுது நீ மனிதரை பிடிப்பவனாய் ஆவாய் என்று ஆண்டவர் சொன்ன வாக்குறுதிகள் 3 வருடங்கள் ஆகியும் நிறைவேறவில்லை. ஆனால் பேதுருவாலே அந்த வார்த்தைகளை நம்ப முடியவில்லை.
இனி எப்படி நான் இதை செய்வது? நான் கடவுள் அழைத்த அழைப்பிலிருந்து விலகி போய் விட்டேனே, அவரை விட்டு ஓடிவிட்டேனே, அவரை 3 முறை மறுதலித்து விட்டேனே, எப்படி நான் மற்றவர்களுக்கு போய் சொல்ல முடியும்? அவருடைய உள்ளம் அங்கலாய்த்தது. மார்க் 14:72 வாசிக்கிறோம், மனம் உடைந்து அவர் அழுதார். அவர் அழும் பொழுது மதலேன் மரியாள் அவரை தேற்றி பார்க்கிறார். நான் எவ்வளோ பெரிய பாவி, என்னை ஆண்டவர் இயேசு மன்னிக்கவில்லையா? எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கவில்லையா? உங்களையும் மன்னிப்பார் என்று சொல்லி பார்க்கிறார். ஆனாலும் பேதுருடைய உள்ளத்திலே அது ஏறவில்லை. அப்படி மனம் உடைந்து அழுது கொண்டிருந்த வேளையிலே தான் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை அவர் கேள்விப்பட்டார். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உயிர்த்த செய்தியை அவர் கேள்விப்பட்ட பிறகு ஆண்டவர் அவரை தைரியப்படுத்துகிறார். பேதுருடைய தயக்கத்தை கண்டு அந்த தயக்கத்திலிருந்து அவரை வெளியே கொண்டு வருகிறார். அந்த கலிலேயா கடலோரம் அதே கரி நெருப்பை மூட்டி அங்கே சில மீன்களை வைத்து வேக வைத்து கொண்டிருந்தார். அந்த கடலோரத்திலே படகு வரும் பொழுது, பிள்ளைகளே என்று இயேசு கூப்பிட்ட உடனே யோவான் சொன்னார், அது இயேசுதான் என்று சொன்னார். இயேசு என்று கேட்ட உடனே தன்னுடைய ஆடைகளை உடுத்தி கொண்டு தண்ணீருக்குள்ளே பேதுருக்குள் குதித்து விட்டார். குதித்து விட்டு கிட்டே வருகிறார். அவருக்கு பேசுவதற்கு தைரியம் வரவில்லை, ஒன்றுமே பேசவில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஏன் பேசுவதற்கு தைரியம் வரவில்லை? அந்த கரி நெருப்பை அங்கே பார்க்கிறார். அதை பார்த்த உடனே அவருக்கு ஞாபகம் வந்தது, இதே கரி நெருப்புக்கு முன்பாக தான் சில நாட்களுக்கு முன்பாக இயேசுவை நான் மறுதலித்தேன். ஆகையினாலே அந்த நெருப்பை பார்த்த உடனே அவருக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருகிறது. ஐயோ, மறுதலித்தேனே, அவருக்கு எதிராக இப்படி பேசிவிட்டேனே என்று ஒரு குற்ற உணர்வு அவரை அழுத்தியது. அங்கே சில மீன்களை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது இயேசு பேதுருவை பார்த்து கேட்டார், யோனாவின் மகன் சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயான்னு கேட்டார். பேதுரு, ஆம் ஆண்டவரே, உம்மை அன்பு செய்கிறேன். இவர்கள் எல்லாரையும் விட நீ என்னை அதிகமாய் அன்பு செய்கிறாயான்னு கேட்டார். பேதுரு உள்ளம் உடைந்து சொன்னார், ஆண்டவரே, நான் உம்மை அன்பு செய்கிறேன். 3வது முறை இயேசு கேட்டவுடனே அவருடைய உள்ளம் உடைந்தது. ஒவ்வொரு முறையும் பேதுரு உம்மை அன்பு செய்கிறேன் என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? என் ஆடுகளை மேய். பேதுரு என்ன சொல்லி கொண்டு போனார்? இனி இந்த ஊழியத்தை செய்வதற்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல. ஆகையினாலே ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்தாரோ அதை விட்டுவிட்டு நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ளே போக போனார். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வாக்குறுதிகளை நம்ப முடியாமல் நாம் சோர்ந்து போகிறோமோ, உடனே உங்களுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளே போக போகிறீர்கள். ஆகையினாலே தான் இந்த வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வதற்கு மன உறுதி தேவை. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருங்கள் என்று சொல்லுகிறார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற தேவன் வல்லவர். பிரைஸ் தி லார்ட். பேதுரு பொறுமையோடு இருந்தா, அவசரப்படவில்லை. ஆனாலும் அந்த சூழ்நிலைகள் அவருடைய உள்ளத்தை உடைத்தது. தன்னுடைய வாக்குறுதிகளை அவரால் நம்ப முடியவில்லை. இனி எப்படி நான் மனிதர்களை பிடிக்க முடியும்? ஆகையினாலே நான் மீன் பிடிக்கவே போகிறேன். ஆண்டவர் அவருடைய குற்ற உணர்வை அறிந்திருந்தார். அவருடைய பாவம் அவரை குத்தியது. மனமுடைந்து அவர் அழுதாலும் அது போகவில்லை. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை குற்ற உணர்வோடு நீங்கள் இருக்கிறீர்களா? இன்று இரவு இயேசு உங்களை தேடி வருகிறார். அவர் பேதுருவை கேட்ட அதே கேள்வியை உங்களை பார்த்தும் கேட்கிறார். நீ என்னை அன்பு செய்கிறாயா? இவள் எல்லாரையும் விட அதிகமாய் அன்பு செய்கிறாயா? அந்த அன்புதான் குற்ற உணர்விலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிறது. இயேசு நமக்காக இப்படி செய்திருக்கிறாரே, அவரை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த அன்பு, அதுதான் இப்படிப்பட்ட பழைய பாவத்தின் குற்ற உணர்வுகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறது. கிறிஸ்துவனுடைய மன்னிப்பை நமக்கு கொடுக்கிறது. கடவுளுக்காக துணிந்து நிற்பதற்கு ஒரு பலனை கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். 3வது முறை பேதுரு இப்படி சொல்லும் பொழுது அவருடைய உள்ளம் அடைந்தது. ஆண்டவரே, அது உமக்கே தெரியுமே,
என்று மனமுடைந்து அழுதார். அப்பொழுதும் ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகளை மேய் என்று சொன்னார். நான் உன்னை அழைத்த அழைப்பிலிருந்து ஒருபோதும் நீ பின்வாங்காதே. உனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை பற்றிக்கொள். அல்லேலூயா. இயேசு பரலோகத்திற்கு சென்ற பிறகு அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஓடி வந்தார்கள். எங்கே ஓடி வந்தார்கள்? வேதத்திலே வாசிக்கிறோம். லூக்கா 24:52-3 வசனங்களை வாசிக்கிற பொழுது வாசிக்கலாம். இயேசு பரலோகத்திற்கு சென்ற உடனே அவரை வணங்கிவிட்டு பெரும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். எங்கே போனார்கள்? ஆலயத்திற்கு போனார்கள். இயேசு விண்ணகத்திற்கு போவதற்கு முன்பாக அவர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போனார். திருத்துதர் பணி 1:5-8 வரைக்கும் அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தா, நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியினாலே திருமுழுக்கு பெறுவீர்கள் என்றார். இயேசு சொல்லுகிறார், சாப்பிடும்போது சீடர்களிடத்தில் சொல்லுகிறார், அவர் பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான். யோவான் எப்படி தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தாரோ அதே போல இன்னும் சில நாட்களில் தூய ஆவியினால் நீங்கள் திருமுழுக்கு பெறுவீர்கள். உடனே இந்த சீடர்கள் கேட்டார்கள், இஸ்ரவேலுக்கு ஆட்சியை காலம் இதுதானா என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு சொன்னார், தந்தை குறித்த நேரத்தையும் காலத்தையும் அறிந்து கொள்வது உங்களை சார்ந்ததல்ல. 8வது வசனத்திலே வாசிக்கிறோம், திரும்பவும் வாசிக்கிறோம். தூய ஆவி உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் கடவுளின் வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். தூய ஆவியானவர் உங்கள் மேல் வருவார். அப்படி வரும் பொழுது அவருடைய வல்லமையை பெற்று நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இப்பொழுது சாட்சிகளாக இல்லை, என்னோடு நீங்கள் இருந்தாலும் என்னை விட்டு விட்டு எல்லாரும் ஓடி போனீர்கள், என்னை மறுதலித்தீர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் அப்படி செய்ய மாட்டீர்கள். நீங்கள் அவருடைய வல்லமையை பெறுவீர்கள். அந்த வல்லமையை பெற்று நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதற்காகத்தான் பேதுரு காத்திருந்தா. ஐயோ, இப்படி காட்டி மறுதலித்து விட்டேன், இனி என் வாழ்க்கையில ஒருபோதும் மறுதலிக்க கூடாது என்று அவர் தீர்மானம் பண்ணியிருந்தார். இயேசுவை விட்டு விலகக்கூடாது. அதற்கு வழி என்ன என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், தூய ஆவியானவர் உங்கள் மேல் வருவார், அப்பொழுது அவருடைய வல்லமையை பெறுவீர்கள். அந்த வல்லமையை பெற்று எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். இந்த வார்த்தை திரும்ப திரும்ப அவருடைய காதுகளிலே வந்தது. இயேசு விண்ணகத்திற்கு போன உடனே ஒரே சந்தோஷம். ஏனென்றால் தூய ஆவியானவர் வரப்போகிறார் என்கிற சந்தோஷம். திரும்ப வாசிக்கலாம். லூக்கா 23:52. அவர்கள் இயேசுவை வணங்கிவிட்டு பெரும் மகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பி போனார்கள். என்ன மகிழ்ச்சி! ஐயோ, நான் இயேசுவுக்கு சாட்சியாக நிற்கப் போகிறேன். இதுவரைக்கும் நான் சாட்சியாக இல்லை. இதுவரைக்கும் என் வாழ்க்கையிலே தோல்வி, பாவத்திற்கு சில பாவங்களை விட முடியாமல் இருந்தேன். ஆனால் இனி அப்படி இல்லை. தூய ஆவியானவர் வரப்போகிறார், அவருக்கு சாட்சியாக நான் வாழப்போகிறேன் என்கிற சந்தோஷம். பெரும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். அவர்கள் செய்த காரியம் என்ன? கோவிலிலே எப்போதும் கடவுளை போற்றியவாறே இருந்தார்கள். அங்கே இருந்து கொண்டு என்ன செய்தார்கள்? எப்போதும் ஆண்டவரை துதித்து கொண்டு அவரை புகழ்ந்து கொண்டு இருந்தார்கள். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எது வரைக்கும் அவர் இப்படி செய்தார்கள்? 10 நாட்கள் தேவ சமூகத்தில் அவரை துதிக்கிறவர்களாக இருந்தார்கள். என்ன சொல்லி துதித்திருப்பார்கள்? தேவனுடைய வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாய் சொல்லி 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 துதித்திருப்பார்கள். அப்பொழுதுதான் பேதுரு தேவனுடைய வாக்குறுதிகளை நினைவு கூர்ந்து எல்லாரும் அவரை துதிக்கிறார்கள்.
பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்திருக்கிறீரே, அதற்காக நன்றி என்று சொல்லி துதிக்கிறார்கள். என்னை சாட்சியாக நிறுத்துவேன் என்று சொன்னீரே, அதற்காக நன்றின்னு சொல்லி அவரை துதிக்கிறார்கள். அப்படியே துதித்து கொண்டு இருக்கிற பொழுது 10வது நாள் காலையிலே ஒரு பெரிய காற்று இறைச்சலோடு பரிசுத்த ஆவியானவர் அந்த அறைக்குள்ளே வந்தார். பிரைஸ் தி லார்ட். அங்கே இருக்கிற 120 பேரும் தூய ஆவியினாலே நிரப்பப்பட்டு கடவுள் அருளிய வேறு வேறு மொழிகளிலே ஆண்டவரை புகழ ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் அப்படி புகழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரே சத்தத்தை கேட்டவுடனே திருவிழாவுக்கு வந்தவர்கள் எல்லாரும் ஓடி வந்து வேடிக்கை பார்த்தார்கள். என்னடா சத்தம் என்று வேடிக்கை பார்த்தார்கள். ஏறத்தாழ 120 பேர், அன்னை மரியாள், அப்போஸ்தலர்கள், இன்னும் சில பக்தி உள்ளவர்கள் அங்கே கூடியிருந்து தூய ஆவியினாலே நிரப்பப்பட்டு வேறு வேறு மொழிகளிலே கடவுளை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் வேடிக்கை பார்க்கிறார்கள். அவரவர்கள் மொழியிலே அவர்கள் பேசுவதை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். என்ன, அவர்கள் கலிலேயராயிற்றே, எப்படி நம்முடைய மொழியிலே அவர்கள் பேசுவதை கேட்கிறோமே, கடவுளுடைய வியத்தகு செயல்களை பேசுவதை கேட்கிறோமே என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டு குழம்பி நிற்கிறார்கள். ஒருவரோடு ஒருவர் பேசி கடைசியிலே ஒரு தீர்மானத்திற்கு வருகிறார்கள். எல்லாரும் குடித்து வெறித்து போய் இருக்கிறார்கள். இப்படி ஒருவரோடு ஒருவர் பேசும் பொழுதுதான் இதை உணர்ந்த பேதுரு எழுந்து நிற்கிறார். எழுந்து நின்று சொல்லுகிறார், சகோதர சகோதரிகளே, இது காலையில் 9 மணி தான் ஆகிறது. இது குடிக்கிற நேரம் அல்ல. ஆனால் யோவேல் இறைவாக்கினர் சொன்னது போல எல்லார் மேலும் என் ஆவியை பொழிவேன் என்று சொல்லியிருக்கிறாரே, அந்த வாக்குறுதி இன்று நிறைவேறி இருக்கிறது என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இங்கே காண்பதும் கேட்பதும் இதைத்தான் என்று சொன்னார். இதைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள், அதைத்தான் நீங்கள் கேட்கிறீர்கள். அவர் இப்படி பேசின பொழுது ஏறத்தாழ 3000 பேர் அந்த நாளிலே மனம் திரும்பினார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மூன்றரை வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குறுதி 3.5 ஆண்டுகள் கழித்து அவர்கள் தொடர்ந்து ஜெபித்த பொழுது அந்த வாக்குறுதி நிறைவேறியது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களுக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்திருப்பாரானால் அது நிறைவேற வேண்டும் என்று போராடி ஜெபியுங்கள். அதற்குத்தான் மன உறுதி தேவை. அது நிறைவேறும் என்று வாஞ்சையோடு அவருடைய சமூகத்தில் நில்லுங்கள். அந்த வாக்குறுதிகளை கொண்டு ஆண்டவரை துதியுங்கள். வாக்குறுதிகளை வாங்கி பத்திரமாக வைப்பதற்கு அல்ல, அதை கொண்டு ஜெபிப்பதற்காக. நீங்கள் அதை கொண்டு ஜெபிக்க ஜெபிக்க உங்களுடைய விசுவாசம் பலப்படும். அந்த விசுவாசமும் பொறுமையும் தேவனுடைய வாக்குறுதிகள் நிறைவேற செய்யும். ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்ற வல்லவர். உங்களுடைய சூழ்நிலைகள் முழுவதும் அதற்கு எதிராக போய்கொண்டே இருக்கலாம், மோசமாகி கொண்டே இருக்கலாம். பயப்படாதீர்கள். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் தளர்ந்து போகாதீர்கள். மாறாக தேவனுடைய வாக்குறுதிகள் நிறைவேறும்படி விசுவாசத்தோடும் பொறுமையோடும் இருங்கள். இந்த 3.5 ஆண்டு காலத்தில் பேதுருடைய உள்ளம் சோர்வடைந்தது, மனமுடைந்து போனா. இந்த வாக்குறுதிகள் நிறைவேறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகையினாலே என்னுடைய பழைய வாழ்க்கைக்கே திரும்பி போகிறேன் என்று பேதுரு கூட அப்படி போனா. நீங்கள் அப்படி போவது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. நீங்கள் ஒருவேளை அப்படி நினைத்திருந்தால் அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆண்டவர் இயேசு உங்களுக்காக இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். பேதுருவை சந்தித்த அதே இயேசு இன்று உங்கள் வாழ்க்கையில் சந்தித்து மாற்ற வல்லவர். உங்கள் வாழ்விலும் தம்முடைய வாக்குறுதியை நிறைவேற்ற அவர் வல்லவர். அவர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையினாலே சோர்ந்து போகாதீர்கள். சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் வாழ்க்கையிலேயே சில பலவீனங்கள் இருக்கிறது என்று சோர்ந்து போகாதீர்கள். தேவனுடைய வாக்குறுதியை உறுதியாய் பிடியுங்கள். அந்த வாக்குறுதியை கொண்டு ஜெபியுங்கள். உங்களால் முடிந்த வரைக்கும் ஜெபியுங்கள். அதற்கு மேல் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள், என்னால் அப்படியெல்லாம் ஜெபிக்க முடியாது. உங்களால் எப்படி ஜெபிக்க முடியுமோ அப்படி ஜெபியுங்கள். ஜெபிக்க ஆரம்பியுங்கள். விடாப்பிடியாய் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். யாக்கோபு எல்லாருமே நம்மை போல சாதாரண மனிதர்கள் தான்.
அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களால் முடிந்த வரைக்கும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அவர்களால் முடியாத பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார். அதே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். எந்த மனிதனுக்கும் அவர் உதவி செய்ய வல்லவர். ஆனால் அதை பெற்றுக்கொள்ள பொறுமை தேவை. அவசரப்படாதீர்கள். உடனே நடக்கவில்லை, சோர்ந்து போகாதீர்கள், அது நிறைவேறும். தேவன் தம்முடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவா. பொறுமையோடு அவருடைய சமூகத்திலே ஜெபியுங்கள். பல நேரங்களிலே பிசாசு உங்களை பயமுறுத்தலாம். இந்த வாக்குறுதிகள் எல்லாம் உண்மை இல்லை, அது நிறைவேறாது என்று உங்களை பார்த்து சொல்லலாம். பேதுருவுக்கு சொன்னதை போல நமக்கும் சொல்லலாம். நீ 3 தடவை மறுதலித்து விட்டாய், அவரை மறுதலித்து விட்டாய், உனக்கு எப்படி இந்த வாக்குறுதிகள் நிறைவேறும் என்று பேதுருவுக்கு அவநம்பிக்கை கொடுத்த அதே பிசாசு நமக்கும் ஒரு அவநம்பிக்கையை கொண்டு வரலாம். ஐயோ நீ பாவி, உன்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லையே, நீ எப்படி கடவுளுக்கு உகந்தவனாய் வாழ முடியும் என்று உங்களுக்கு ஒரு அவநம்பிக்கையை பிசாசு கொண்டு வந்து கொண்டே இருக்கலாம். உடைய பழைய வாழ்க்கையை உங்கள் கண் முன்பாக காட்டிக்கொண்டே இருக்கலாம். அதை பற்றி சட்டை பண்ணாதீர்கள். பிசாசு பொய்யன், அவன் சொல்லுகிற பொய்யை நம்பாதீர்கள். தேவனுடைய வார்த்தை தான் உண்மை, அதை அவர் நிறைவேற்ற வல்லவர். காலம் இன்னும் கடந்து போகவில்லை. தேவன் இப்பொழுதும் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்வை தூக்கி எழுப்ப வல்லவர். பேதுருவை எப்படி தூக்கி எடுத்தாரோ அதே ஆண்டவர் உங்கள் வாழ்வையும் தூக்கி எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த வாக்குறுதிகளை கொண்டு ஜெபியுங்கள். இதைத்தான் தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிக்க கேட்கலாம். என் பிள்ளையாகிய தீமோத்தேயுவே, உன்னை பற்றி முன்னர் சொல்லப்பட்ட இறைவாக்குகளுக்கு ஏற்ப நான் உனக்கு இடும் கட்டளை இதுவே. உன்னை பற்றி முன்னர் சொல்லப்பட்ட அந்த இறைவாக்குகளுக்கு ஏற்ப, அந்த வாக்குறுதிகளுக்கு ஏற்ப நான் இப்பொழுது உனக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை இதுவே. அந்த வாக்குறுதிகளை துணையாக கொண்டு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் நல்ல மனசாட்சியோடும் போரிடு. அந்த வாக்குறுதிகளை பிடித்து கொண்டு போரிடு. பிசாசு அதற்கு காரியங்களை உனக்கு காட்டுகிற பொழுது தேவனுடைய அந்த வாக்குறுதிகளை வைத்துக் கொண்டு நன்கு போரிடு. விசுவாசத்தோடு போரிடு, நம்பிக்கையோடு போரிடு. இந்த வாக்குறுதிகள் நிறைவேறும் என்று நம்பி என்ன போரிடு? அந்த வாக்குறுதிகளை கொண்டு ஜெபி. தேவன் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என்று நம்பு. உன்னை எதற்காக ஆண்டவர் கைப்பிடித்தாரோ அந்த காரியத்தை அவர் நிறைவேற்ற வல்லவர். ஆனால் நீ அந்த பாதையிலே போய்விடக் கூடாது என்பதற்காக பிசாசு பல வழிகளை காண்பித்து உன்னை அதிலிருந்து இழுப்பதற்கு முயற்சி செய்கிற பொழுது இந்த வாக்குறுதிகளை பிடித்துக்கொள். அதற்காகத்தான் தேவன் அந்த வாக்குறுதிகளை கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு சஞ்சலம் உண்டான பொழுது ஆண்டவர் செய்த காரியம் என்ன? 90 வயதிலே ஆபிரகாமை கூப்பிட்டு, ஆபிரகாமே, வானத்தை அண்ணாந்து பார், அதில் இருக்கிற நட்சத்திரங்களை பார். இதை உன்னால் எண்ண முடியுமானால் உன் சந்ததியை உன்னால் எண்ண முடியும். கடற்கரையில் இருக்கிற மணலைப்பா, உன் சந்ததி இந்த மணலை போல எண்ண முடியாததாக இருக்கும் என்று ஆபிரகாமுக்கு தைரியத்தை கொடுத்தார். ஆண்டவர் எடுத்த உடனே தம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில்லை. அந்த வாக்குறுதிகளை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளும்படி சில தைரியத்தை அவர் கொடுக்கிறார். யார் அந்த வாக்குறுதியை உறுதியாய் பிடித்து நம்புகிறார்களோ தேவன் அந்த வாக்குறுதியின் படியே செய்ய வல்லவர். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பேதுரு நினைத்தார், எல்லாம் முடிந்து போய்விட்டது, நான் மறுதலித்து விட்டேன், இயேசு மரித்து விட்டார், இனி என்ன செய்ய முடியும்? இனி ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் கொடுத்த நேரத்தையும் நான் சரியாக பயன்படுத்தவில்லை, ஆகையினாலே மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னார். ஒருவேளை உன் உள்ளத்திலும் கூட நீ அப்படி நினைத்து கொண்டு இருக்கலாம். எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் போய்விட்டது, கடவுள் கொடுத்த நேரத்தை எல்லாம் நான் வீணாக்கி விட்டேன், அவைகளெல்லாம் பயன்படுத்தவில்லை, பாவம் செய்து விட்டேன் என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றும் இயேசு உன்னை அழைக்கிறார். இழந்து போனவைகள் அல்ல, பழையவைகளை விட புதிய ஆசீர்வாதங்களை அவர் உனக்கு கொடுக்க வல்லவர். மீண்டும் உன்னை தூக்கி நிலை நிறுத்த வல்லவர். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உன்னை வைக்க அவர் வல்லவர். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எப்படி பேதுருவை அந்த சூழ்நிலையிலே மாற்றி ஆசீர்வாதமாய் மாற்றினாரோ உன் வாழ்வையும் ஆண்டவர் மாற்ற வல்லவர், தூக்கி நிறுத்த வல்லவர். அதற்காகத்தான் பவுல் சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பொறுமை தேவை.
தேவனுடைய வாக்குறுதிகள் நிறைவேற நம்பிக்கை, விசுவாசமும் பொறுமையும் தேவை. இதை மட்டும் பிடித்துக்கொள், நிச்சயமாக அவருடைய வாக்குறுதிகள் நிறைவேறும். பல நேரங்களிலே பிசாசு அப்படித்தான் சொல்லும். ஒரு ஊழியருடைய வாழ்க்கையை வாசித்தேன். வாலிப வயதிலே அவர் ஆண்டவரை தேடி கடவுளை உறுதியாக அவர் பிடிக்க ஆரம்பித்தார். அவருக்கு விளையாடுவது ரொம்ப பிடிக்கும். சின்ன பையன், அவருடைய அறையில் இருந்து ஆண்டவர் ஜெபிக்க சொல்வாரா. அப்படி அறையிலிருந்து ஜெபிக்கிற பொழுது அவருடைய நண்பர்கள் விளையாடுவதெல்லாம் பார்ப்பார். இவருக்கு மனதில் ரொம்ப ஏக்கமாக இருக்கும். என் நண்பர்களெல்லாம் எப்படி விளையாடுகிறார்களே, நான் மட்டும் இந்த அறைக்குள்ளே என்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறேனே. பிசாசு அப்படித்தான் அவருக்கு சொல்லுவானா, நீ ஏன் உன் வாழ்க்கையை இப்படி வீணாக்கி கொண்டிருக்கிறாய்? எல்லாரும் எவ்வளவு மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள், நீ உன்னுடைய அறைக்குள்ளே கிடந்து இப்படி அழுது கொண்டிருக்கிறியே, ஏன் உன் வாழ்வை வீணாக்கி கொண்டிருக்கிறாய் என்று பிசாசு திரும்ப 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 அவரை அவநம்பிக்கை கொண்டு வரும்படி செய்வானா. ஆனால் பிசாசு சொல்வதை நம்பாமல் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 1 வருடம் அவருக்கு இப்படி இருந்தது. அதன் பிறகு கடவுள் தம்முடைய ஆவியினால் அவரை நிரப்பினார். அவருடைய உள்ளம் சொல்ல முடியாத சந்தோஷத்தினாலே நிரம்பியது. அதே போலதான் உங்கள் வாழ்விலும் பிசாசு அப்படி கொண்டு வரலாம். நீ ஜெபித்த என்ன பிரயோஜனம்? உன்னுடைய வாழ்க்கை மாறவில்லையே, நீ ஜெபித்த என்ன பிரயோஜனம்? உன் வாழ்வு ஆசீர்வாதமாக இல்லையே, நீ ஜெபித்த என்ன பிரயோஜனம்? ஒன்று நடக்கவில்லையே. இப்படி பல விதங்களிலே பிசாசு உங்களுக்கு எதிராக பேசலாம். ஆனாலும் நம்பிக்கை இழக்காதீர்கள். தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு ஜெபியுங்கள். அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற அவர் வல்லவர். இன்றைக்கு தீர்மானியுங்கள், இந்த வாக்குறுதியை பற்றி கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். நிறைய கிறிஸ்தவர்கள் வாக்குறுதியை பேசாமல் வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த வாக்குறுதிகள் நிறைவேறாது. அந்த வாக்குறுதிகளை பற்றி கொண்டு ஜெபிக்கிற பொழுதுதான் அந்த வாக்குறுதிகள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். இன்றைக்கு ஆரம்பியுங்கள். தேவனுடைய வாக்குறுதிகளை பற்றி கொண்டு, ஆண்டவரே நீ சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன்னு சொல்லுங்க, ஜெபியுங்கள். லூக்கா 1:45 அன்னை மரியாளை குறித்து அப்படித்தான் பார்க்கிறோம். எலிசபெத் தூய ஆவியில நிரப்பப்பட்டு அன்னை மரியாளை பார்த்து சொன்ன வார்த்தை அதுதான், கடவுளுடைய வாக்குறுதிகள் நிறைவேறும் என்று நம்பிய நீ பேறு பெற்றவள். இந்த வார்த்தைகள் நிறைவேறும் என்று நம்புங்கள். அதை நம்பி ஜெபியுங்கள். இன்றைக்கு ஆரம்பியுங்கள். யார் உங்களை கேலி பண்ணினாலும் கிண்டல் பண்ணினாலும் அதை நினைக்காதீர்கள். ஆனால் கடவுளுடைய வாக்குறுதியை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். பைபிளில் தானியேலை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தானியேல் பபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த பொழுது பபிலோனிய அரசர்கள் வந்து அந்த தேசத்தை அழித்து அதனுடைய கோட்டை மதில் சுவர்களை எல்லாம் இடித்தார்கள். எருசலேமினுடைய மதில் சுவர்களை இடித்தார்கள். அந்த ஆலயத்தை பாழாக்கினார்கள். அதிலே உள்ள பொற்கிண்ணங்களை எல்லாம் எடுத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது அங்கே இருந்த வாலிபர்களை எல்லாம் அள்ளி கொண்டு போனார்கள். அதிலே ஒருவர் தான் தானியேல். தானியேல் வாலிபனாக இருந்த பொழுது பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டார். அப்படி பாபிலோனில் அவர் இருக்கிற பொழுது கூட அவர் தேவனுக்காக வாழ்ந்தார். ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டார். பரிசுத்த ஆவியினாலே அவர் நிரப்பப்பட்டிருந்தார். ஆகையினாலே அவர் மூலமாக ஆண்டவர் பல காரியங்களை அந்த பாபிலோனிலே நடப்பித்திருந்தார். தானியேலை அறியாதவர்கள் இருக்க முடியாது. அந்த அளவிற்கு தானியேலை தேவன் அங்கே பயன்படுத்தினார். வயது முதிர்ந்தது தானியேலுக்கு. எரேமியா என்ற தீர்க்கதரிசி பாபிலோன் அடிமையாக கொண்டு போகப்படுவதற்கு முன்பாக பல தீர்க்க தரிசனங்களை எழுதினார். இஸ்ரவேல் தேசத்தை குறித்து இறைவாக்கு உரைத்தார். என்ன சொன்னார்? இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்திற்காக 70 ஆண்டுகள் இந்த தேசம் பாபிலோனுக்கு அடிமையாக இருக்கும் என்று சொன்னார். 70 ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் தம் ஜனங்களை நினைவு கூறுவார் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் வாலிப பையனாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டவர். 15 வயதிலே அவர் பாபிலோனுக்கு போயிருந்தால் இந்த 70 வருடங்கள் முடிவிலே அவருக்கு என்ன வயது இருக்கும்? 15 வயசுல போயிருந்தா கூட 85 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது. ஏறத்தாழ அவருக்கு 90 வயது இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். தானியேல் 9வது அதிகாரத்திலே
இப்படி வயது முதிர்ந்த தானியேல் 2வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அவனது முதல் ஆட்சி ஆண்டில் தானியேலாகிய நான் எருசலேம் இப்படி பாழ் நிலையில கிடக்கும் காலம் எரேமியா இறைவாக்கினருக்கு ஆண்டவர் உரைத்தபடி 70 ஆண்டுகள் ஆகும் என்பதை நூல்களில் இருந்து நான் படித்தறிந்தேன். எரேமியா புஸ்தகத்தை அவர் வாசித்தார். 70 ஆண்டுகள் பாபிலோன் அடிமைத்தனத்திலே எருசலேம் இப்படி பாழாய் கிடக்கும் என்பதை அந்த புஸ்தகத்தில் நான் வாசித்து அறிந்து கொண்டேன். இப்போ தானியேலுக்கு என்ன வயது? ஏறத்தாழ 90 வயது ஆகிறது. 70 வருஷங்கள் தாண்டி விட்டது அடிமைத்தனத்தில். ஆகையினாலே தானியேல் செய்த காரியம் என்ன? நான் நோன்பிருந்து சாக்கு உடை அணிந்து சாம்பலிலே அமர்ந்து கடவுளை நோக்கி விண்ணப்பிக்கிறார். ஆண்டவரே, 70 வருடங்கள் பாழாகி கிடக்கும் என்று சொன்னீரே, அந்த நாட்கள் இப்பொழுது முடிந்து விட்டது. மறுபடியும் எருசலேமை கட்டி எழுப்பும் என்று அவர் ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்தின் விளைவுதான் எஸ்ரா, நெகேமியா போன்றவர்கள் எழும்புகிறார்கள். எருசலேமை கட்டும்படி போகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எந்த வயதிலே பாருங்கள், 85 வயதிற்கு மேலாக கூட தானியேல் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற வேண்டுமே என்று நோன்பிருந்து ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் ஆண்டவர் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். இறுதி நாட்களில் எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் புதல்வியர் இறைவாக்குரைப்ப, உங்கள் வாலிபர்கள் காட்சிகளை காண்பார்கள், முதியோர்கள் கனவுகளை காண்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு இப்படி வாக்குறுதிகள் நிறைவேற வேண்டும் என்று நோன்பிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தானியேல் தன்னையே ஒடுக்கி தேவ சமூகத்திலே அழுகிறார். தன்னுடைய பாவங்கள், தன்னுடைய மூதாதையருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சொல்லி அழுகிறார். ஆண்டவரே, நாங்கள் இப்படி பாவம் செய்ததினாலே எருசலேம் இப்படி பாழ்கடிக்கப்பட்டது. இப்பொழுது நம்முடைய வாக்குறுதியின்படி திரும்பவும் எருசலேமை எழுப்பும் என்று கதறுகிறார். அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுடைய வாக்குறுதிகள் நிறைவேற வேண்டும் என்று தாகத்தோடு ஜெபிப்பீர்களானால் உங்கள் மேலும், உங்கள் சந்ததியின் மேலும், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மேலும் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். பிரைஸ் தி லார்ட். அவர் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோ, ஜெபிக்க வேண்டியவர்களோ இன்றைக்கு ஜெபிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே தான் பவுல் எழுதுகிறார், இந்த வாக்குறுதிகள் நிறைவேறுவதற்கு உங்களுக்கு பொறுமையும் விசுவாசமும் தேவை. இந்த வாக்குறுதிகளை நீங்கள் நம்புவீர்களானால் என்ன செய்வீர்கள்? விடாமல் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பீர்கள். இந்த வாக்குறுதியின்படியே மேலும் உடைய ஆவியை ஊற்றும், எங்கள் சந்ததியின் மேலும் உடைய ஆவியை ஊற்றும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேலும் உடைய ஆவியை ஊற்றும். நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். பிரைஸ் தி லார்ட். அது போக உங்களுக்கு தேவன் பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கலாம். அந்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் நிறைவேற வேண்டுமே என்று யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் அந்த வாக்குறுதி நிறைவேற காண்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சோர்வுகள் வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். அவைகளை தூக்கி எறிந்துவிட்டு தேவனிடத்திலே போராடி ஜெபியுங்கள். இந்த நாளிலும் தேவன் வல்லமையாகவே இருக்கிறார். தேவன் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதிலே வைராக்கியம் உள்ளவராகவே இருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற அவசரம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஜெபிப்பதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. ஏன் நீ எழும்பக்கூடாது? ஏன் உன் வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும்படி ஜெபிக்க கூடாது? தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதிகளும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்காக ஏன் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கக்கூடாது? இன்று இரவு நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வதற்கு மன உறுதியோடு நாம் நிற்க வேண்டும். சோர்ந்து போகாதீர்கள். நிச்சயமாய் தேவனுடைய வாக்குறுதிகள் நிறைவேறியே தீரும். எழுந்து நின்று இந்த இரவிலே ஒப்புக் கொடுப்போமா?